ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். செங்கலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கலர் கோலமாவு ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம கலர் கோலமாவு செலவே இல்லாமல் வீட்டிலே ரெடி பண்ணலாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கலர் கோலமாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த செங்கல் நம்மளுக்கு ஃபுல்லாலாம் தேவையில்லை, ஒரு கால் பகுதி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பழைய செங்கல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து கலர் நல்லா கொடுக்குது. புது செங்கல்லாக இருந்தால் அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். பட் இந்த மாதிரி பழைய செங்கல்லாக இருந்துச்சுன்னா நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் இந்த சின்ன பீஸ் எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை வந்து தூள் பண்ண போகிறோம். அதுக்காக கீழே வந்து ஒரு வேஸ்ட்டான பேக்கோ இல்லை நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இப்போது இந்த கல்லை நம்ம இடிக்கல்லோ இல்லை குழாங்கல் வச்சு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தூள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இதை நல்லா பொடியாக்கி தூள் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த செங்கல்லேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இதை வச்சு நம்ம காவி பொடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். நம்ம கடைகளில் காசு கொடுத்து அந்த காவி பொடியெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, கோலம் போடுறதுக்கு அவுட்லைன் பார்டர்லாம் கொடுப்போம் காவி பொடி வச்சு. ஸோ அதை நம்ம காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி செங்கலில் தூள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கலர் கிடச்சிரும். இப்போ இந்த செங்கலில் நான் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ இதை ஜலிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஜலிக்கிறது ஜல்லடை இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பட் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த தூளை கொட்டிட்டு நல்லா ஜலிச்சு விடுங்க. ஜலிச்சிங்கன்னா அந்த ஃபைன் பவுடராக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலே இருக்க அந்த திப்பியெல்லாம் வந்து நம்ம கொட்டிட்டு மறுபடியும் தூள் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது ஈஸியான மெத்தடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜலிச்சுட்டு காமிக்கிற பாருங்கள். நம்ம கடையில் வாங்கினா எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் இருக்குங்க, ப்ரௌன் கலராக கிடைக்குது. ஸோ நீங்கள் பழைய செங்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். புது செங்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட் ஆரஞ்சு மாதிரி தான் கிடைக்கும், இந்த அளவுக்கு டார்க்னஸ் கிடைக்காது. ஸோ இப்போ நான் இதை ஜலிச்சுட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணியும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கிற செங்கலை யூஸ் பண்ணி இந்த காவி பொடி ரெடி பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுக்கறதுக்கு, பார்டர் போடுறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 2 முறை இதை ஜலிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை ஜலிச்சுட்டு மறுபடியும் அதை இன்னொரு முறை ஜலிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுட்ரு கிடைக்கும். இப்போ நான் ஜலிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த காவி பொடியை வச்சு உங்களுக்கு கோலம் கூட போட்டு காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கலர் கொடுக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாசலில் போடுறதுக்கு இந்த செங்கல்லையே தூள் பண்ணி வச்சுட்டு போடலாங்க. வருஷம் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி காவி பொடியை அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக செலவே இல்லாமல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி நம்ம கலர் கோலமாவு வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் கோலமாவு ரெடி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க ஃபுட் கலரே போதுங்க. நான் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு ரெட் எடுத்திருக்கேன். என்கிட்ட 2 கலர் தான் இருந்துச்சு. உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் எல்லோ இருந்துச்சாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் கலர் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கலர் கோலமாவு ரெடி பண்ணலாம். கோலமாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் மிக்ஸி ஜார்னால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக கோலமாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பவுலில் நீங்கள் எந்த ஃபுட் கலர் போட போகிறீங்களோ அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோலமாவில் கலந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். டேரெக்டாக நம்ம ஃபுட் கலர் அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு கலர் கிடைக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணியில் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலமாவில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் கலர் கிடைக்குங்க. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ ஃபுட் கலரு, எல்லோ, ஆரஞ்சு ரெட்டு அந்த மாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு போட்டு பார்க்குறேன். கொஞ்சமாக கோலமாவு போட்டுட்டு அது கூட இந்த க்ரீன் கலரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான க்ரீன் கலர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் விட்டுறேன். இந்த மாதிரி நம்ம பொங்கல் டைமில் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் விசேஷத்துக்கெலாம் கூட கலர் பவுட்ரு நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான க்ரீன் கிடச்சிருச்சுங்க. நம்ம கடையில் வாங்கின மாதிரி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் கலர் க்ரீன் கலர் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இலைங்களுக்கெல்லாம் இந்த கலர் கொடுக்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன கலர்னு பார்க்கலாம். அடுத்து அதே மாதிரி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலருக்கு சேர்க்குறேங்க, ஆரஞ்சு ரெட்டு. இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கோலமாவில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரேன். எந்த அளவுக்கு கலர் சூப்பராக வருதுன்னு நீங்களே பாருங்கள். பர்ஃபெக்டாக ஆரஞ்சு கிடச்சிருக்குங்க நம்மளுக்கு. இது நீங்கள் வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகிடும். நிழல்லே காய வைங்க. 2 நாள் நீங்கள் நிழலில் காய வச்சிங்கனாலே சூப்பராக கலர் கோலமாவு ரெடி ஆகிடும். அந்த ஈரப்பதெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ அதே மாதிரி குங்குமம் இருந்துச்சுன்னா மெரூன் கலர் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணுங்கள், குங்குமம் கலர் கிடைக்கும்.
இப்போ பாருங்கள், சூப்பரான டார்க் மெரூன் கலர் கிடைக்குது. இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் குங்குமம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டார்க் கலர் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ரெட் கலர் குங்குமம் வந்துச்சுன்னா ரெட் கலர் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லோவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூளையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் கிடைக்கும். இதை நான் கையிலே மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் கலர் சூப்பராக கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கலரை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளூ கலர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக கோலமாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நான் இங்கு வந்து ஒரு பவுலில் இங்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை நீங்கள் கோலமாவில் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பரான ப்ளூ கலர் ரெடி ஆகிடும். ஈரமாக தாங்க இருக்கும். நிழலில் வச்சு நீங்கள் ஆற வச்சிங்கனாலே சூப்பராக உங்களுக்கு நல்ல பவுடராக கிடைக்கும். அடுத்து நம்ம பர்பிள் கலர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் இங்கு, 1/2 ஸ்பூன் ரெட் கலர் குங்குமம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கோலமாவில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்பிள் கலர் கிடைக்கும். ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பர்பிள் கலர் கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பர்பிள் கலர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. அதே மாதிரி ரெட் கலர் நான் ரெடி பண்ணுறதுக்கு குங்குமம் எடுத்துக்கிறேன். குங்குமத்தை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி ரெட் கலர் ரெடி பண்ணிக்கோங்க. ரெட் கலருக்கு நம்ம இப்போ குங்குமம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிங்க் கலருக்கு வந்து நீங்கள் ரோஸ் எசன்ஸு இல்லைனா ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த கலரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் ரோஸ் கலர் மட்டும் ரெடி பண்ணல. நீங்கள் ரோஸ் கலர் எசன்ஸ் வச்சுருந்தாலும் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே நம்ம எல்லா கலர்ஸும் ரெடி பண்ணிட்டோம். செலவே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். பொங்கல் டைமில் மட்டும் இல்லைங்க, மற்ற விசேஷ டைம்லேயும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக கோலமாவு வேணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த விசேஷ டைமில் இருந்தாலும் கோலமாவு கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.